என்னங்க ஐயா, அண்ணாமலையினுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் பெரிய பேசுபொருளாக மாற்றிருக்காங்க. அவருக்கு பதிலாக மாற்றாக வேற ஆள் அப்படிங்கிறதையும் முடிவெடுத்துட்டதாகவும் செய்திகள் ஓடிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை இங்க தமிழக பாஜக தலைமைக்கு வந்த பிறகு ஒரு அதிரடியான விஷயங்கள் என்ன நடக்கோ இல்லையா, ஆனா எப்பவுமே தன்னை நோக்கி ஒரு கவனம் இருக்கும்படியாக பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும், தடாலடியா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஒரு அதிர்வு இருந்துட்டே இருந்தது தமிழக இதுல, ஒரு வைப்ரேஷன். ஆமா 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 இருந்துட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தகவல்கள் தலைமை மாற்றம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய விசுவல்ஸும் நமக்கு அதை தான் நமக்கு உணர்த்திட்டு இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? எப்படி ஒரு விஷயம் அவங்க குறிப்பிடக்கூடியது, இதுல இப்ப வரைக்கும் பாஜக, தமிழ்நாடு பாஜக தரப்புல மறுப்பு வரல அப்படின்னா அந்த விஷயம், அதற்கான உரையாடல் நிகழ்த்துவது உண்மை அப்படிங்கிறது தான் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்துல இந்த மாதிரிலாம் வரும் பொழுது அப்படிலாம் இல்லைங்கிற இடத்த ஏதோ ஒரு வகையில அல்ல இரண்டாம் கட்டத்தில் இருக்கோ மற்றவர்களோ கூட பேசியிருக்காங்க. அண்ணாமலையே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அயற்சியோட தான் பேசினாரு. நான் சொல்லிட்டேன், ஒரு தொண்டனா கூட நீடிக்கிறதுக்கு நான் தயார், அப்படி அந்த நிலைமைக்கு கூட இருந்து எனக்கு கட்சி தான் முக்கியம்னு நான் டெல்லியில தெரியப்படுத்திட்டேன் அப்படின்னு. நீங்க இதுக்கப்புறம் அந்த நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேல என்னங்கிறத பார்த்துக்கலாம் என்று அங்க உறுதியா சொன்னதுக்கான எதிர்வினையை தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அப்படி காட்டினாரோ. நிச்சயமா அதனால ஒரு பணிவு இருக்கு. வழக்கமான ஒரு துணிச்சலா பேசக்கூடிய அந்த இதில் இல்லை, ஆனால் அந்த பணிவு இருக்கு. அந்த சமீட்சைகள் எல்லாமே நமக்கு தெரியப்படுத்துறது நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கு. இதுல அவங்க பார்க்கக்கூடியது எடப்பாடி அவர்களோட கூட்டணிங்கிறதையும் அவங்க உறுதி பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை முடிவெடுக்கிறது ஆமா இல்லைன்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல, நிச்சயமா அமித்ஷா எடுக்கிறது அப்படிங்கிறது தான் முடிவுங்கிறத அவருடைய உடல் மொழியில இருந்து டெல்லிக்கு ரகசிய பயணமாக முக்காடு போட்டுட்டு போயிட்டு இருந்ததுல இருந்து எல்லாத்துலயும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா அதை தாண்டி அவங்க கிளம்பி அங்க இருந்து கூட்டம் முடிச்சுட்டு பங்களா விட்டு வெளியில வர்றதுக்குள்ளே 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் பொழுது ஊழலை ஒழிச்சிருவோம், இதை ஒழிச்சிருவோம் அவர் போட்டதுங்கிறது உலகத்துக்கான செய்தி. இப்ப எடப்பாடி பழனிசாமி வச்சதுக்காக அவங்க அண்ணாமலை நகர்த்துறாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா டிமாண்ட் பண்ற இடத்துல இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப என்ன நோக்கத்துக்கு அப்படின்னா பாஜகவுக்கு வேறு கணக்குகள் இருக்கிறது. 2 பேரும் ஒரே மண்டலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் பொழுது அந்த சமூக ஓட்டு இவங்க 2 பேர்ல ஒருத்தவர் இருந்தாலும் கிடைக்கிறதுன்னு போகுது அப்படிங்கிற பாயிண்ட வச்சு அவங்க நகர்த்துறாங்களோங்கிற இல்ல. இப்ப நான் கேட்கக்கூடிய விஷயம், அப்படி இருந்தா கூட ஒருவேளை இந்த கூட்டணி அமையல அப்படிங்கிற விதத்துல அதிமுகவுக்கு என்ன பிடிப்பு இருக்குங்க? தமிழகத்துல அதிமுகவுக்கு என்ன பிடிப்பு, என்ன ஓட்டு கணக்கு இருக்கு? இந்த கூட்டணி அமைய முடியாது, அமைச்சிக்க முடியாதுன்னு கடைசி நேரத்தில் மறுப்பதற்கும் வாய்ப்புடையவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்தால் தானே அந்த முடிவை எடுக்க. அப்ப ஏன்னா 2 முறை அவங்க பட்டிருக்கிறாங்க. 2021 கடைசி நிமிஷம் வரைக்கும் அமித்ஷா சொன்னது டிடிவியை உள்ள கூட்டணியில சேர்த்துக்கோங்க, சசிகலாவை ஒரு பொறுப்புல மட்டுமாச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வெளியில இருக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவினுடைய ஓட்டா தான் அது வெளியில போகுது. அதை நீங்க கூட்டணிக்குள்ளும் போது நீங்க அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எங்ககிட்ட சீட்டை கொடுத்து நாங்க கூட பிரிச்சு கொடுக்குறோம்னாரு. முடியவே முடியாதுன்னு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார். அப்படிங்கிற ஹோல்டுல இருந்து எடப்பாடி சொன்னாரு, இது உங்க எலெக்ஷன் நீங்க பாத்துங்க அப்படின்னுட்டு தான் கடைசியா அவர் எழுந்து போனதாக இருக்கிறது. முதல் வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்க அதுல ஜெயிக்கல. 2024 சேர்ந்து நில்லுங்கிற முயற்சி, ஏன்னா கூட்டணி உடைந்ததுக்கு காரணம் அண்ணாமலை, ஆனால் முடிவை அறிவித்தது எடப்பாடி. அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல், எம்பி தேர்தல்ல தேவை அப்படின்னு அணுகும் பொழுது டெல்லியினுடைய அழைப்புகளை எடப்பாடி தட்டி கழித்தார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க ஃபோர்ஸ் பண்ணல. சரி, ஒரு வாய்ப்பு, அவங்க தனியா போனா ஜெயிச்சிரும்னு நினைக்கிறாங்க, பாப்புமேன்னு விட்டாங்க. அப்ப 2 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்க சொன்னதை செய்யலன்னும் போது இதுக்கப்புறம் முடிவை நாங்க தான் எடுப்போம். 26 நாங்க சொல்ற எல்லா ஆப்ஷனுக்கும் நீங்க எஸ் தான் சொல்லணும். உங்களுக்கு 2 விரல காட்டி 1 தொடுறது இல்லை, ஒரே விரல காட்டி 2ல 1 தொடுங்கிறது தாங்கிற ஒரு பாயிண்ட் வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய இயல்பை அறிந்ததன் காரணமாக கடைசி நிமிஷத்துல கூட கைட்டி விடணும்னா அந்த அதிகாரம் உங்களுக்கு இருந்தால் தானே இவரை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்கிற இடத்துக்கு தான் நகர்ந்து இருப்பதாக ஒரு செய்தி. இல்ல, இதுல இன்னொரு பார்வை, நான் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, இவ்வளவு அழுத்தம் இருந்த பிறகும் கழிந்த முறை அத ஒரு பிடி கொடுக்காம நழுவி தனியா நின்னதுக்கான காரணம், தமிழகத்துல பிஜேபிக்கு வலுவான எதிர்ப்பு இருக்கு மக்களிடத்துல, அதுல போய் நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரு பார்வையாகத்தானே அதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல அவர் இல்லை.
அவரு அவ்வளவு தைரியமாக பலமாக இல்லை அப்படிங்கிறது தான் இது உணர்த்துது. இன்னொன்று, பாஜக வழக்கமான விளையாட்டுக்களை செங்கோட்டையனை வச்சு வழக்கமான விளையாட்டுகளை எடப்பாடி அவர்களுடைய சம்மந்தி முறை கொண்டவர் வீட்டுக்கு ரைடு விட்டு சில ஆவணங்களை எடுத்து போனது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இவங்க அந்த 4 ஆண்டுகள் பாஜக துணையோடு தான் அதிமுகவினுடைய ஆட்சி நடந்தது. அப்போ பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது, எல்லா விதமான முகாந்திரங்கள், நீங்க ஐடி ரைடு, இடி ரைடு, சிபிஐ ரைடு எல்லாம் நடந்தது. ஆளுங்கட்சி அமைச்சர்களின் மீதே நடத்தப்பட்டது. அந்த கோப்புகள் எல்லாம் இப்போது அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்தில் பத்திரமா அரை தூக்கத்தில் இருக்கிறது. எப்போது வேண்டும் தட்டி எழுப்பப்படலாம், எப்ப புலி கிளம்பும்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப நான் கேட்கறது, இவங்க இந்த தலைமைய மாற்றுவதன் மூலமாக இவங்களுடைய கணக்கு என்னவாக இருக்கு, இவங்களுடைய ஜாதிய கணக்கு எதாக இருக்கு, ஒரு தெளிவான ஒரு பாதையை நோக்கி போறாங்கங்கிற இது இருக்குதா? இல்ல, இப்ப அவங்க அது தெளிவுன்னு நம்புறாங்க. அது தெளிவா இருக்கா, களத்துல அது வேலை செய்யுமாங்கிறது தனி விவாதம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப ஆக்சுவலா மாநில தலைவரே உங்களுக்கு அவங்க மண்டல ரீதியா தானே ஒரு காலத்துல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ரிப்பீட்டடா பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அவர்களுக்கு பிறகு டாக்டர் தமிழிசைக்கு கொடுக்கப்பட்டது, 2 முறை அந்த டென்யூர் கொடுக்கப்பட்டது போது அவங்க நம்புறாங்க. இது பாரம்பரியமாக இப்போது நாடார் சமூகத்தினுடைய வாக்கு ஒரு எல்லை வரைக்கும் நமக்கு ட்ரெடிஷனல் ஓட் பேங்கா அவங்க மாறிட்டாங்கன்னு அவங்க நம்புறாங்க. அடுத்த மேற்கு மண்டலத்துல 2 பேக் டு பேக் தலைவர் எல்முருகன் அவர்களை கொண்டு வராங்க, அண்ணாமலை அவர்களை கொண்டு வராங்க. எல்முருகன் அவர்களை வச்சு அருந்ததி சமூகத்துக்கு ஒரு சின்ன ஃபேக்ஷன் எய்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அண்ணாமலைக்கு போகும் பொழுது உங்களுக்கு மேற்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர் சமூகத்தில இருந்து ஒரு எய்ம்னாலும் பிரச்சனை எங்க வருதுன்னா, ஒரே உரைக்குள்ள 2 கத்திங்கிற மாதிரி கூட்டணி கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே மண்டலத்தில் அப்படின்னும் போது என்னைக்கா இருந்தாலும் இவர் நமக்கு எதிராக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ரேஞ்சுக்கு தான் அண்ணாமலை வருவார்கள். எடப்பாடி ஆரம்பத்தில இருந்தே ரசிக்கல, அந்த முரண்கிறது அந்த காலகட்டத்திலேயே இருந்தது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த 2 அப்படின்னா இதற்கு அடுத்தபடியாக அவங்க தெற்கு நோக்கி நகர்றாங்க, தென் தமிழ்நாட்டை நோக்கி, மதுரைக்கு அந்த பக்கம் அப்படின்னு நோக்கி நகர்றாங்களோங்கிறது தான். ஆமா, அதுக்கான சமிச்சைகள் எல்லாம் இன்னைக்கு காலையிலே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நயினார் நாகேந்திரன் பிஜேபியினுடைய சட்டமன்ற தலைவர் நயினார் நாகேந்திரனோட அதிமுக தலைவர்கள்லாம் சந்திச்சு ரொம்ப சட்டமன்றத்துக்குள்ளேயே சட்டமன்ற அவைக்குள்ளேயே உட்கார்ந்து அளவலாவி பேசுறாங்க அப்படிங்கும் போது அதுதான் செய்தி, அதுதான் சமிக்கை. அதாவது இதுல ஹைலைட் என்னன்னா, செங்கோட்டையின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க 2 பேரும் அவர்கிட்ட இருந்து தள்ளி உட்கார்ந்து ஒரு தயக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா அர்த்தம், நம்ம கூட இருந்துக்கிட்டு பின்பக்கமா அங்க போறவங்களுக்கு பதிலாக நேரடியாக நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேங்கிறதுக்கான உரையாடலாவும் நம்ம அதை பார்க்கலாமோ அப்படிங்கிறது இருக்கு. ஒரு 10 நிமிடத்திற்கு மேலாக சட்டமன்றத்துக்குள்ள, ஏன்னா போன வாரம் வரைக்கும் பிஜேபி வெளிநடப்பு பண்ணும்போது இவங்க உள்ள இருந்தாங்க, பிஜேபி ஒரு நிலைப்பாடு, அதிமுக ஒரு நிலைப்பாடு சட்டமன்றத்துக்குள்ளே எடுத்தாங்க. வக்பு சட்டத்திட்டத்துக்கு எதிராக தீர்மானம் வருது அப்படின்னா பாஜக எழுந்து அதுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வெளிநடப்பு பண்ணுது, அதிமுக அதை ஆதரித்து வாக்களிக்கிறது. இதே போல நீங்க டீலிமிட்டேஷன் சார்ந்தாகட்டும் அல்லது மும்மொழி கொள்கை எதிர்ப்பாகட்டும், தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணுங்கிறதெல்லாம் அதிமுக கருத்தை தெரிவிச்சுட்டு அதை ஆதரிக்குது. திமுக அதுல விளையாடுறாங்கன்னு அரசியல் குற்றச்சாட்டுகளை வச்சாலும் கூட மசோதாவை, தீர்மானத்தை ஆதரிக்கிற இடத்துக்கு அதிமுக இருக்கு. பிஜேபி ஒரு நாள் தனிமைப்படுத்தப்பட்டது, அதை தாண்டி ஒரு நெருக்கத்தை உருவாக்குற இடத்துக்கு இப்ப போயிருக்காங்களோ அப்படின்னு தான். அப்போ இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அது ஒரு பேசுபொருளாகி அவங்களுக்குள்ளாலே ஒரு இணக்கமான போக்கு உருவாக தொடங்கி இருக்கோ அப்படிங்கிறது தான் நம்ம இதுல முக்கியமான ஹைலைட் நம்ம பார்க்க வேண்டியது. நயினார் நாகேந்திரன் இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நெல்லையில் அவர் 2ஆம் இடம் வருகிறார். அவருக்கான டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம தேர்தலுக்கான செலவினங்கள் அப்படிங்கிறதுல அதை கொண்டு போய் செஞ்ச கட்டமைப்பு, அதிமுக கட்டமைப்பு அவரை பயன்படுத்தி கொண்டார். பிரிஞ்சு நின்னாலும் கூட அப்படிங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த நயினார் நாகேந்திரனுக்காக வெளியில இருந்து கட்சி கொடுத்து விட்ட பணம் ரயில் அந்த 4 கோடி ரூபாய் பிடிபட்டது இல்ல, அது பாஜகக்குள்ளே யாரோ இருந்து மாட்டி விட்டதுதாங்கிறது அப்பவே தெளிவா அந்த இணக்கத்தை ரசிக்க முடியாம மாட்டிப்பட்டது அப்படிங்கிறதாவும் பாத்துக்கலாம். அதாவது உட்கட்சியில நயினார் நாகேந்திரனுக்கு அவ பேர் அது மாட்டினாலும் பிரச்சனை இல்ல, பேர் ஆகட்டும் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து. அதாவது இப்ப இந்த பணம்னா கொடுத்து விட்டவங்க டெல்லியில இருக்கிறவங்களுக்கு தெரியும், இன்னொன்னு இங்க யாரு ஏத்தி விட்டாங்களோ, இங்க வாங்கிய ட்ரெயின்ல எத்தனை ஆளை தவிர வேற யாருக்கும் இது இத்தனை நம்பர் பெட்டி, இத்தனை நம்பர் சீட்டு
இந்த பெட்டியில இந்த சீட்டுல உட்கார்ந்துருக்க 2 பேர் தான், அவங்க தான் பெட்டி வச்சிருக்காங்கிற அளவுக்கு கரெக்டா போலீஸ்க்கு அவ்வளவு சுகுரா வருதுன்னா ஏற்றி விட்டவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்ப இப்ப இது உட்கட்சிக்குள்ள இந்த பிரச்சனை அங்க இருக்கு. நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர், அதிமுக இருந்தவர் அப்படின்னும் போது அந்த பேச்சுவார்த்தைகள் அந்த இணக்கம்ங்கிறது நேச்சுரலா இருக்கும். நெருக்கம் இருந்துட்டே சொல்ல போனால் வேலுமணி அவர்கள் தன்னுடைய மகன் திருமணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போறதுக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையோ இல்லை எடப்பாடியோ ஒரு முரண்லேயே இருக்கும்போது கூட இவர் நேரில் போய் அவரை வீட்டுக்கு போய் சந்திச்சு நயினார் நாகேந்திரன் கூட அவ்வளோ நேரம் அளவலாவிட்டு வந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்படின்னும் போது எடப்பாடியை நீக்கி நகர்த்துவது அப்படிங்கிறதும் இந்த முறை தென் தமிழ்நாட்டை நோக்கி போகும்போது ஏற்கனவே அவங்களுக்கு ஓபிஎஸும் டிடிவியும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மட்டுமே முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்க போதுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் நின்று ராமநாதபுரம் தொகுதியிலோ அல்லது இவர் நின்று தொகுதியிலுமே கூட அது பெரிய அளவுக்கு தேனியிலும் அது கன்சாலிடேட் ஆயிடுச்சாங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா? அப்ப குறைந்தபட்சம் சசிகலா அவர்களை ஒரு முகமாக வாச்சு உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு விஷயம் வரும். அதை தாண்டி நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்கும் பொழுது பாஜக கட்சி இன்றைக்கு ஒரு அந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு தான் நாங்கள் தலைவர் பொறுப்பே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னாடி வைக்கும் பொழுது அப்போ அவங்க மண்டல வாரியாக இப்போ பிரிக்கிறாங்க. மேற்கு மண்டலம்னா அங்கே, அடுத்தது இந்த பக்கம் வந்தால் தெற்குலேயே உங்களுக்கு நாடார் சமூக வாக்குகளுக்கும் ஏற்கனவே இருந்த தமிழிசையும் பொண்ணாருக்கும் நாங்கள் மத்திய அமைச்சரை கொடுத்துருக்கோம்னு ஒரு கிளைம் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த பக்கம் முக்குளத்தோர் வாக்கு, இதை தாண்டி கூட்டணிக்குள்ள பாமக இருக்க போகிறது. அப்போ ஒவ்வொரு சமூகமாக உள்ள சேர்த்து அதை ஒண்ணுக்கு மேல ஒண்ணா கட்டமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஜாதிய கணக்கு தான். எல்லாமே கணக்கின் அடிப்படையில இதை ஒருங்கிணைச்சு நம்ம கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துலதான் நயினார் நாகேந்திரன் ஒரு லீடுக்கு வராரு. ஆனா இப்ப என்னன்னா அண்ணாமலையை சைலண்ட் பண்றாங்க. சைலண்ட்னா அவர் இது வரைக்கும் நம்பர் 2 இருந்ததில்லை. அவர் துணைத் தலைவராக இருந்த காலத்திலேயுமே அவர் துடுக்குத்தனமா பேசுறது இல்லை, இந்த மாதிரி அக்ரஸிவா பேசுறதுங்கிறது அவருடைய இயல்பாக தான் இருந்தது. அண்ணாமலைக்கு இது வரைக்கும் இல்லாத அப்படி ஒரு விஷயத்துக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அப்ப அவரு ஏதாச்சும் பண்ணிடக்கூடாது அல்லது இதற்கு எதிர்வினை ஆற்றிவிடக்கூடாது என்பதற்காக தான் அவருடைய நெருக்கம் ஏன் சொந்தக்காரர் வீட்டுக்கு ரைடு போச்சோ செங்கல் சொல்லிங்கிறது நம்ம இல்ல. ஆனாலுமே அது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி இது பண்றாங்களா? ஒரு எதிர்வினை எந்த மாதிரி வருங்கிறத பார்த்துட்டு ஒரு கணக்குகளை முன்கூட்டியே போடுறது மாதிரியான ஒரு திட்டமாக இருக்குமா? ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு விஷயம் தெரியும், பாஜகவால் என்ன எல்லா வரைக்கும் போய் செய்ய முடியுங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அதை ஒருங்கிணைக்கிற இடத்துல அவர் இருந்திருக்காரு. பாஜகனுடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது, எந்த எல்லா வரைக்கும் நீங்கள் அவங்களை எதிர்த்து ஆடிட முடியும் இல்லை ஓட்டிட முடியுங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இப்போ என்னன்னா இன்னும் ஒரு செய்தி வருகிறது, மத்திய அமைச்சரவையை விரிவாக்கம் பண்றது அல்லது அதுல மாற்றி அமைப்பு அப்படிங்கிற சில திட்டங்கள் பேசப்படுகிறது. என்ன அப்படின்னா, இப்ப அடுத்து இந்த ஆண்டினுடைய அக்டோபர் இறுதியில பீகார்ல தேர்தல் இருக்கு. அடுத்த வருஷம் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், புதுச்சேரி 5 மாநிலங்கள் இருக்கு. ஸோ இந்த 6 மாநிலங்களை சார்ந்த மத்திய அமைச்சர்களாக ராஜ்யசபா மூலயமா போனவங்க, மாநிலங்களவைக்கு போனவங்க, மத்திய அமைச்சர்கள் இணையமைச்சர்களாக இருக்கிறவர்களை மாநிலத்துக்கு போய் வேலை செஞ்சு எலெக்ஷன்ல நில்லுங்கன்னு நகர்த்திட்டு, ஆனா அதே ஊரை சேர்ந்த வேறு சிலருக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து மேல எலிவேட் பண்ணலாம் என்பதற்கான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு மத்திய இணையமைச்சர் மாதிரி, அதாவது இப்ப இவர தமிழிசைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பேக் டு பேக் எலெக்ஷன் தோத்தாங்க. 2016 தோத்தாங்க, 19 தோத்தாங்க. அவங்களை ஆளுநர் ஆக்கும் பொழுது அது ஒரு தண்டனைக்கு விளக்கண மாதிரி தெரியாம ஒரு எலிவேஷன் நகர்த்திட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அவங்க திரும்ப வந்தாங்க, அதெல்லாம் போச்சுனாலும் அந்த வெளியில அது தெரியாம அது ஒரு பூசி மழுக்கிறதுக்கு என்ன கட்சிக்காக ஒரு உழைச்சிருக்காரு, கூட்டத்தை கூட்டியிருக்காரு, ஏதோ ஒரு வகையில பேசு பொருளா இருந்திருக்கு. அதிமுக எதிர்கட்சி அரசியலை செய்யாத போது இவங்க செஞ்சிருக்காங்கன்னா இதுக்கு தண்டிச்சுட்டாங்களோட ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது இல்ல. ஸோ அதை சமாளிப்பதற்கு இல்லை அதை ஓட்டுறதுக்கு ஒட்டி அது வெளியில இது பண்ணாம இருக்கிறதுக்கு மத்திய இணையமைச்சர் போன்ற பொறுப்புகளை கூட கொஞ்ச நாளைக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற வாய்ப்புகளும் இல்ல. அவருக்கு கவர்னர் பொறுப்பு தரப்போறதாக கூட இடையில ஒரு செய்தி கசிவுகள்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனா அது என்னன்னா, கவர்னர் பொறுப்புங்கிறது பொலிட்டிக்கல் ரிட்டையர்மெண்ட். ஆனா கவர்னர் ஆபீஸ்க்கு போய் நீங்க எல்லா அரசியலையும் பண்றாங்கிறது வேற, பாஜக ஆட்சியில எந்த விதமான இதுக்குள்ளேயும் வராம அவங்க போறாங்கிறது வேற. ஆனா கவர்னர் ஒப்பீட்டு அளவுல நீங்க செஞ்ச வரைக்கும் போதும்னு அவங்கள ஓய்வு, கட்டாய ஓய்வு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இல்லை, ஃபோர்ஸ்டு ரிட்டையர்மெண்டால நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு அண்ணாமலை மட்டும் 40 வயசு தான் ஆகுது. ஸோ ரொம்ப சின்ன வயசு அப்படிங்கும்பொழுது இதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கல் லைஃபினுடைய பீக்கை நோக்கி நீங்க நகரணும், கரியரை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுங்கிற இடம் இருக்கு. அது அவங்க பரிசீலி ஏன்னா பல மூத்த தலைவர்களை ரிட்டையர் ஆகணும்னு அவங்க நினைக்கிறவங்க எல்லாம் அனுப்புறதுக்காக அதை வச்சிருக்காங்க. அது போக இப்ப இவங்க காலகட்டத்துல
இவங்களுக்கு விசுவாசமாக இருந்த அதிகாரிகளுக்கு அந்த மாதிரி கவர்னர்களாக கொடுப்பதுங்கிறதும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். நமக்கு எங்க ஒருத்தர் இருக்காரு நம்ம ராஜ்யம். சோ இந்த இதுக்குள்ள அது ஒரு பெரிய லாபியா இருக்குன்றதால அண்ணாமலையும் அதை எங்கேஜ் பண்ண மாட்டாங்க, அவங்களும் எங்கேஜ் பண்ணிட்டாங்க. நீங்க இணையமைச்சர்னா அது இருக்கிற 35 பேர்ல அவரும் ஒருத்தர் இருந்துட்டு போவாரு. அவரை வந்து இங்க தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவது, ஏன்னா அதிமுக கூட கூட்டணி நடத்தும் போது இவர் இங்கே சுத்திக்கிட்டு இருக்காரு, இங்கே அவர் அரசியல் பண்ணிட்டு இல்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்காருன்னா அவரை பார்க்கும் போதெல்லாம் அதிமுக கேடரை எப்படி பார்ப்பான்னு இருக்கு இல்லையா? நம்ம அந்த எரிமலை எப்படி பொறுக்கும், எரிமலை எப்படி அடக்கி வைக்கிறதுங்கிற பாலிசி தான் இனி கையாள போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா அதிரடியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க, எரியறதை பிடுங்கணும்னா கொதிக்கிறது தானா நிற்கும்னு நினைச்சாங்க அப்படின்னா, இந்த சவுண்டு விடுறதோ இல்லை இந்த அவருடைய அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, நிர்மலா சீதாராமனுமே நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய அந்த உடல் மொழியில இருந்து அந்த ஆணவம்ங்கிறது இது அதிகாரத்தின் வாயிலாக வருகிறது என்று சொன்னால், அதிகாரத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்த போதும் அவங்க அப்படியே இருந்தால் தான் அது அவங்களோட இயல்பு. இல்லைன்னா அதிகாரம் இருந்ததன் காரணமாக அவங்க வந்து அந்த அதிகார ஆணவத்தில் ஆடினதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதிகாரத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படும் போது எப்படி நடந்துக்கிறாங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான தன்மையாக இருக்கும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதை நோக்கி நகர்த்துறாங்க. எது எப்படி போகுது, அதிமுக பாஜக என்ன ஆகுறாங்கிறதெல்லாம் நம்ம, ஏன்னா இப்போ 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார், பாம்பனில் அந்த புதுப்பிக்கப்பட்ட பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கு. அன்னைக்கு அவரை சந்திக்க பல பேர் போறாங்க. எடப்பாடி போறாரு, ஓபிஎஸ் போறாரு, டிடிவி போறாரு, எல்லாம் போறாங்க. அண்ணாமலை போகிறாரா அல்லது நயினார் போகிறாராங்கிறதையும் நம்ம அதுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். அது வந்தாலும் கூட அதனுடைய மேலதிக கூடுதல் தகவல்களோட நம்ம சந்திப்போம்.